تعالى في كلامه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அனுப்பினார். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை அவருடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத் என்பது பல வகைகளாக இருக்கிறது. சுன்னத்துல் அஃஆல், சுன்னத்துல் ஆசார், சுன்னத்துல் அக்வால், சுன்னத்துல் அஹ்வால் என்றெல்லாம் இருக்கிறது. இதிலே நாம் சுன்னத்துல் அக்வால், சுன்னத்துல் அஹ்வால், சுன்னத்துல் ஆசார் போன்ற சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்றுகிறோம். ஆனால் ஒரு சுன்னத்து மட்டும் நம்மிடத்திலே அதிகமாக விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது என்ன சுன்னத்து? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹால் எப்படி இருந்ததோ அதே போன்று நம்முடைய ஹாலை, நம்முடைய நிலையை மாற்றுவது, நம்முடைய உள்ளத்தை மாற்றுவது. நபியுடைய உள்ளம் எப்படி இருந்தது, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அதே போன்று நம்முடைய உள்ளத்தை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி நாம் கவலையே இல்லாமல் வாழலாம். அல்லாஹ்வை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு அல்லாஹ்வை அடைந்து கொண்டு அந்த ஒரு நிலையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த நிலையை தான் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு கணவன் மனைவி திருமணம் நடைபெறுகிறது. இன்றிலிருந்து மனைவி தன்னுடைய தேவையை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலேயோ தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலேயோ கேட்க முடியாது. அவர் தன்னுடைய தேவையை சிறு தேவையாக இருந்தாலும் சரி பெரிய தேவையாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவனிடத்திலே மட்டும்தான் கேட்க முடியும். அவ்வாறு மீறி கேட்டால் உனக்குத்தான் ஒருவர் பொறுப்பாக இருக்கிறாரே, அவரிடம் நாம் ஒப்படைத்து விட்டோமே, ஏன் அவரை தாண்டி நீ வருகிறாய் என்று கேள்வியில் ஏற்படும். அதே போன்றுதான் நாம் முஸ்லிம்களாகிய நாம் நம்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்ட பிறகு, அல்லாஹ்வை ரப்பாக ஆக்கி வாழ்ந்த பிறகு நாம் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் பக்கம் நம்முடைய தேவையை முன்னோக்கினோம் என்று சொன்னால் நாம் உண்மையான முஸ்லிமாக இருப்பதற்கு நசீபற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே நாம் ஒவ்வொரு தேவையையும் அல்லாஹ்வை கொண்டு பூர்த்தி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், மை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்விற்கு தக்வா செய்து வாழ்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் பல வழிகளை ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்கிறான். அத்துடன் நிறுத்தவில்லை, யர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அவர் எண்ணாத முறையில், அவரே கற்பனை செய்யாத முறையில் நான் அவருக்கு ரிஸ்க் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஆனால் நாம் உழைத்து சாப்பிடுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இப்படி நாம் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இன்றையோ நாளையோ கேரண்டி இல்லாத சந்தோஷம் தான் இருக்கும். எப்போதுமே கேரண்டியுடன் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொன்னால் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம், எப்போதுமே நாம் மன நிம்மதியோடு இருக்கலாம், எப்போதுமே அல்லாஹ்வை கொண்டுதான் சந்தோஷமான வாழ்வை மனைவி மக்களுடன் நாம் வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நம்மை விட தூரமா இல்லை. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாடி நரம்புட கிட்ட இருக்கிறான். அந்த அல்லாஹ் இருக்கிறான், அர்ஷ்ல இருக்கிறான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஃபர்ஷே ஜமீன் பி அர்ஷே அகர் யார் சாத் ஹோ. இந்த உங்களுடைய பாதத்தில் இருக்கிற மண்ணு, அந்த மண்ணும் அர்ஷாக ஆகிவிடும். அந்த மண்ணும் அர்ஷாக ஆகிவிடும் அல்லாஹ் உங்களுடன் இருந்தால் என்று சொன்னார். அர்ஷ்ல மட்டும் அல்லாஹ் இருந்தால் அர்ஷாக ஆகாது. ஒவ்வொரு துரும்பும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அர்ஷாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஷே ஜமீன் பி
अर्श है अगर मौला साथ हो अल्लाह கிட்ட இருந்தானா ஒவ்வொரு அர்ஷ் தான் நமக்கு அர்ஷுக்கு நாம் வானத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் 7 வானத்தை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்முடன் இருக்கிறான் அந்த ரப்பு நம்முடன் இருந்து நம்முடைய தேவைகளை என்ன வேணும் என்கிட்ட கேள் எனக்கு தக்வா செய் எனக்கு நீ வழிபடு எனக்கு நீ கட்டுப்படு உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனா நாம் என்ன தெரியுமா செய்யணும் நான் சம்பாதித்தால் தான் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் நான் வெளியே சென்றால் தான் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொன்னால் இந்த சந்தோஷம் எல்லை உள்ள சந்தோஷம் எப்ப வேண்டுமானாலும் போயிடலாம் கேரண்டி இல்லை வாரண்டி இல்லை நமக்கு கேரண்டியுடன் வாரண்டியுடன் சுரூரே அபதி சுரூரே தாயினி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு நாம் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய கடைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி அந்த பொருளாதாரம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யவே முடியாது அந்த கடை நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யவே முடியாது குல்லுமன் அலைஹா ஃபான் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு நாளைக்கு போயிடும் ये दुनिया आज कल की दुनिया है என்று சொன்னார் எனவே பெரியவர்களே சகோதரர்களே சொல்ல வருவதின் நோக்கம் இன்றைக்கு எப்படி மணமகனிடம் தன்னை ஒப்படைத்த பிறகு தன்னுடைய தேவையை யாரிடமும் கேட்க மாட்டார்களோ அதே போன்று நாம் முஸ்லிமாக தன்னை அல்லாஹ்விடம் ஒப்படைத்த பிறகு நாம் நம்முடைய தேவையை அல்லாஹ்வை தவிர யாரிடமும் கேட்கக்கூடாது நம்முடைய கடையை நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்முடைய வியாபாரங்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்னுடைய காலிக் அல்லாஹ் என்னுடைய ராஜிக் அல்லாஹ் ஷஹமீர் அவுலியான்னு ஒரு ஷேக் இருந்தாங்க ஒரு பெரிய மகான் இருந்தாங்க அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட உணவு இல்லை கஷ்டம் வந்துருச்சு தன்னை பார்த்து ஒரு பைத்து படிச்சாங்க ஷஹமீர் நகர் ஃபிக்ர் துக்குச் கூத்தி வல்லா ஷஹமீர் உணவை பத்தி கவலைப்படாத ஷஹமீர் உணவை பத்தி கவலைப்படாத ரஸாக் தேரா காதிரோ கய்யூமே அல்லாஹ் உன்னுடைய ரஸாக் எப்படிப்பட்டவன் தெரியுமா உனக்கு உணவு தரவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா காதிர் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கையூ எப்போதும் இருக்கிறவன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு போக மாட்டான் மேலும் சொன்னார்கள் चीरा है जिन्हें मुंह को वो क्या रिस्क ने देगा चीरा है जिन्हें मुंह को वो क्या रिस्क ने देगा வாயை கிழித்து துவாரமிட்டவனுக்கு உணவு தர தெரியாத என்ன வாயை கிழித்து துவாரமிட்டவனுக்கு உணவு தர தெரியாத என்ன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சக்தியும் கிடையாது யாருக்கும் ஹரக்கத்தும் அசைவும் சொந்தம் கிடையாது பெரியவர்களே சகோதரர்களே இன்றிலிருந்து இந்த நிகாஹ் மஜ்லிஸிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் சுன்னத்துல் அஹ்வால் நபியுடைய நிலை எந்நேரமும் இப்படிதான் இருந்துச்சு எந்த உலகத்தின் மீதும் எந்த பொருளாதாரத்தின் மீதும் அவர்களுக்கு உறுதுணையே கிடையாது நம்பிக்கையே கிடையாது எல்லாம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும் சகோதரர்கள் இன்றைக்கு வருவார்கள் நாளைக்கு சென்று விடுவார்கள் இப்படித்தான் நமக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அதுதான் சுன்னத்துல் அஹ்வாலா இருக்கிறது இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வந்த நாம் இப்படிப்பட்ட சுன்னத்தை ஹயாத்தாக்கினோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை நம்முடைய ஹாலை நம்முடைய உள்ளத்தை நபியுடைய உள்ளத்தை போன்று மாற்றினோம் என்று சொன்னால் பின்பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு கவலையே கிடையாது मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं मेरा साथ जब है मेरा खुदा என் ரப்பு என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன குறைச்சலாக இருக்கிறது என் ரப்பு என்னுடன் இருந்து என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் எனக்கு அனைத்தையும் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்வாரோ அவன் அல்லாஹ் பல வழிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் நம்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்த நாம் ஒவ்வொரு தேவையும் சின்ன தேவை நாம் பார்ப்பதற்கு ஒவ்வொரு வினாடியும் தேவையாகும் பேசுவதற்கு தேவையாகிறோம் அவன் தான் நம்மிலே பேச்சை வெளிப்படுத்துகிறான் இப்போது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே உள்பத்தை காதலை பிரியத்தை போடக்கூடியவன் அல்லாஹ்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் மட்டும் நாடவில்லை என்று சொன்னார் உள்பத்தை ஏற்படுத்தவே முடியாது பிரியத்தை ஏற்படுத்தவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இவை வந்த அல்லாஹ் அவனை கொண்டு வாழ்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்து
புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.